எதிர்க்கட்சியினர் அரசியல் வங்குரோத்து அடைந்து விட்டார்கள் என்றும் போலியான தகவல்களை வெளியிடாதவே காரணம் என்கிறார் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அரசியல் வங்குரோத்து நிலை அடைந்துள்ள எதிர்க்கட்சியினர் வரவு செலவு திட்டம் தொடர்பில் போலியான விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை நிச்சயம் செயற்படுத்துவோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது வரவு செலவு திட்டத்தின் மீதான உரையில் இந்த கருத்து அவரால் முன்வைக்கப்படுகிறது. எனவே ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் குறிப்பிடுவது உண்மையை அவர்கள் குற்றச்சாட்டுவதற்கு வரவு செலவு திட்டத்தில் ஏதுமில்லை. மக்களை போலியாக ஏமாற்றாமல் நிலையான பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். எனவே பாம்பை காட்டி மக்களை ஏமாற்றிய ஊடக நிறுவனத்தின் தலைவர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். இந்த ஊடகம் வரவு செலவு திட்டம் தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறிப்பாக ஆளுந்தரப்பினருக்கு கெப்ரகன வாகனம் வழங்க 12,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது முற்றிலும் பொய்யானது. பொய்யை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படும் ஊடகத்தின் செய்திகளுக்கு மக்கள் அவதானம் செலுத்தக்கூடாது. வரவு செலவு திட்டத்தை மக்கள் முழுமையாக பரிசீலனை செய்ய வேண்டும். இங்கு வரவு செலவு திட்டத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்புக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசியல் வங்குரோத்து நிலை அடைந்துள்ள எதிர்க்கட்சியினர் வரவு செலவு திட்டம் தொடர்பில் போலியான விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை நிச்சயம் நாம் செயற்படுத்துவோம் என்பதாக மஹிந்த ஜெயசிங்க எம்பி இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைக்கிறார்.